வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருடைய ஃபேவரட்டான லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இதுக்கு பூந்தி எதுவும் பொரிக்க தேவையில்லை. பூந்தி பொரிக்காமல் கடலப்பருப்பையும் சர்க்கரையும் வச்சு ரொம்பவே ஈஸியாக அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லட்டு பண்ணுறதுக்கு கடலப்பருப்பு 1 கப் 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை 2-3 தாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 4 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நம்ம கொரப்பாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஷேப்பாக போட்டு பொரிக்கணும்னு இல்லைங்க, ஏன்னா இதை பொரிச்ச அப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு மறுபடியும் அரைக்க போகிறோம். அதனால் எப்படி வேணால் போட்டு பொரிச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. இது 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மற்றதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சிட்டு இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இதை மறுபடியும் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம சக்கரைப்பாகு ரெடி பண்ணிடலாம். சக்கரைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு 250 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் கடலப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. அதுலேயே 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளக்குறீங்களோ அதுலேயே மற்றதையும் எடுத்துக்கோங்க. இதை கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சக்கரைப்பாகு ஒரு கம்பிப்பாக தான் வரணும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கம்பிப்பாக தான் வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கம்பி பதத்தை தாண்டிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சா கடலைப்பருப்பு பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா குறைவான தீயில வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். கைப்பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம லட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்று நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம், பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம லட்டு மிக்சரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்ஸை எடுத்து லட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு லட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற லட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான லட்டு ரெடி ஆயிருச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதற்கு நம்ம பூந்தி பொரிக்க தேவையில்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் கடலைப்பருப்பும் சர்க்கரையும் வச்சு ரொம்பவே சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.